கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரீசனாக என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க செஞ்சிக்கோட்டை ஓகேவா. ஸோ இந்த செஞ்சிக்கோட்டைக்கு தான் வந்து உலக பாரம்பரிய நினைவு சின்னத்தில் இடம் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ. ஸோ இதுக்கு கூட டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோட்டைகள் அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கோட்டை தான் நம்ம செஞ்சிக்கோட்டை. ஸோ இந்த 12 கோட்டைகளும் மராத்தியர்கள் காலத்தில் அவங்க இராணுவ இதுக்காக பயன்படுத்தின ஒரு கோட்டை தான் இந்த 12 கோட்டைகளும். ஸோ இது போக நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், செகண்டு தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், தேர்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அடுத்தது மாமல்லபுரம், நீலகிரி மலை ரயில், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ இப்போ செஞ்சிக்கோட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையோடு சேர்த்து இன்னொரு 11 கோட்டைகள் அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அது எல்லாம் சேர்த்து வந்து இது 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1200வது நூற்றாண்டு, அதாவது 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த கோட்டை கட்டப்பட்டுச்சு. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோனார் வம்சம். ஓகே, கோனார் டைனாஸ்டி. ஸோ அவங்க தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கோட்டையை பற்றி சிவாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவின் தலை சிறந்த உட்புக முடியாத கோட்டை அப்படின்னு சொல்லி மராத்திய மன்னரான சிவாஜி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோட்டை வந்து யார் யாரோட கட்டுப்பாட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க, நவாப், ஆங்கிலேயர்கள், மராத்தியர்கள். ஸோ இவங்க கட்டுப்பாட்டிலலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோட்டையை கட்டினது நான் சொன்ன மாதிரி கோனார் வம்சம். அண்ட் இதை விரிவாக்கம் பண்ணினது யாரோட காலத்தில் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இதை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செஞ்சிக்கோட்டைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. என்னென்னா கிழக்கின் ட்ராய் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இந்த செஞ்சிக்கோட்டை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் வந்து 1984 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். நீலகிரி மலை ரயில் 2005, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து 2012. ஓகேவா. ஸோ இந்த 3 கோயில்களும் எப்போ யுனெஸ்கோவில் இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. நான் ப்ரீவியஸாக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் அதை சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ.